வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசாக ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் ஒரு வெப்சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ராக்கசா அப்படிங்கிற ஒரு ஹாரர் காமெடி படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ராட்சசன் இருக்கான். அவனுக்கு சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு இடைவெளியில் மனுஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது மனுஷங்களை காவு கொடுக்கணும். இந்த மாதிரியான சடங்குகளை பல வருஷங்களுக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த சடங்குகளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த கிராமத்தில். இப்படிப்பட்ட இந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோ வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக வராரு. வந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வீட்டிலலாம் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இந்த சோகத்தில் நம்ம ஹீரோ சுற்றிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் திரும்பவும் அந்த ராட்சசனுக்கு பலி கொடுக்கறதுக்கான காலம் வருது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்களையெல்லாம் பண்ண போக கடைசியாக நம்ம ஹீரோவே அந்த கோட்டைக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உயிரோடு அந்த கோட்டையிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுவாரஸ்யமான கான்செப்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில இடங்களை நல்லா ஃபன்னாகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலும் இந்த காமெடி படங்களுக்கு டப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்காம போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஹீரோவுக்கு டப்பிங் கொடுத்தவங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் நம்ம பயங்கரமாக சிரிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு மாதிரி ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. படத்துடைய ஸ்டார்டிங் போர்ஷன், அதாவது நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு வர்றது, அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை இன்னும் கொஞ்சம் இவங்க ட்ரிம் அவுட் பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இவங்க கொண்டு போய் முடிச்சிருக்கலாம். மூணாவது, படத்தில் லாஜிக் பெறல்கள் இருக்குது. அதாவது அந்த கோட்டைக்குள்ளே ஒரு பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேயை காட்டுவாங்க. அது யார், எதுக்காக அது கயிறை விட்டு தாண்டி வெளியே வரமாட்டேங்குது, அதுக்கான ரீசனை இவங்க வேலிடாக கொடுக்கவே இல்லை. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் பாஸுக்காக தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். ஆனால் ரொம்ப சூப்பரான படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கடன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் மலையாள படமான ஆடு 3 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி காமெடி படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு காலகட்டத்தை காட்டுறாங்க. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சரு. இதில் ஸ்டார்டிங்லேயே ஃபியூச்சரை காட்டுறாங்க. அதாவது 2370 வருஷத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக நிறைய குரூப் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன் இத்தனை உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதுக்கான காரணம் இவங்க ஒவ்வொரு டைம் லைனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அவங்க டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணி தான் இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டைம் டிராவல் மிஷின் மட்டும் நல்லவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்டில் 2025 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. எந்த இடத்துக்கு எந்த பிரச்சனைக்கு போனாலும் மொக்க வாங்கிட்டு வர்றது தான் வேலை. கையில் ₹1 கூட கிடையாது. சங்கமே கடலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போதான் இப்படி இருக்காரு. ஆனால் இவருடைய பாஸ்ட் காலகட்டத்தில், அதாவது 1790 வருஷத்தில் நம்ம ஹீரோ ஒரு ராஜாவாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட எக்கச்சக்கமான பொக்கிஷங்களும் இந்த டைம் டிராவல் பண்ணுறதுக்கு தேவையான சில பொருட்களும் இருந்திருக்கு. இதை கொள்ளையடிக்கிறதுக்காக, இதை எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய முதல் 2 பாகம் ஆடு 1, ஆடு 2 ரெண்டுமே நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ 3வது பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது பாகத்தை பொறுத்த வரைக்கும் ₹20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் 120 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்த 3 பார்ட்டியுமே நீங்கள் தனித்தனி படமாகவே பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணுற விதம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிச்ச விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் இந்த
படத்துடைய கிளைமேக்ஸில் பார்ட் 4க்கான லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே காமெடி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆடு 1 ஆடு 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது காமெடி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் இவங்க நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, மிடில் வரக்கூடிய போர்ஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மலையாள காமெடி படங்கள்னா பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். G5ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. 2 பேருக்குமே வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருமே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்பாவியான ஒரு நபர் தான். கிராமத்துக்குள்ளே ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த கிராமத்தில் ரோடு வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கான எந்த ஒரு வசதியும் இந்த கிராமத்துல இல்ல. இப்படிப்பட்ட இந்த கிராமத்துல ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட்டோட ஒரு ஃபினான்சியர் இருக்காரு. இந்த நபர் பெண்களுக்கு மட்டுமே வட்டிக்கு பணம் கொடுத்து அதை வசூல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. இந்த நபருக்கும் நம்ம ஹீரோவுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. இதுக்கப்புறம் இந்த நபர்னால நம்ம ஹீரோ ஃபேமிலி வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பட் இதை தவிர இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா இல்ல. 90s காலகட்டத்தில் வர வேண்டிய ஒரு படம் இப்ப வந்திருக்கு. பழைய டெம்ப்ளேட்ல அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த படத்துல எதுவுமே இல்லை. படத்துல எமோஷனலான காட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, எமோஷனலா கனெக்ட் ஆகவே இல்லை. அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துடைய ஆரம்பத்திலே வில்லனுடைய கதாபாத்திரத்தை நமக்கு தெளிவா காட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோவுடைய ஃபேமிலியில என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா ஒரு மொத்த படமா பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். டைம் பாஸுக்காக பார்க்கறதா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. அடல்கண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஆன ஷுட் ஐ மேரி எ மர்டரர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 3 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது ஒரு மினி சீரிஸ் தான். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஆரம்பத்திலே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்த தேடுறாங்க. அப்படி தேடும்போது ஒரு நபர் கிடைக்கிறாரு. அவர் கூட பேசி பழகினதுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன் கல்யாணம் வரைக்குமே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றின ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ரி சீரிஸ் அப்படிங்கும்போது இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஓவராலாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த சீரிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கண்ணன்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய புதுப்படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.